ஓம் கோடீஸ்வராய நமக. சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சி மற்றும் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளையின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்து. விநாயகர் சதுர்த்தி எல்லாம் வீட்டுல குழுக்கட்டை செஞ்சு குடும்பத்தோட கொண்டாடுவாங்க. கணபதி வழிபாடு பண்ணி நல்ல பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு உங்க குடும்பத்துக்கு நல்லதே நடக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு நிறைய பேர் விரதம் கூட இருப்பாங்க. ஒரு நல்ல காரியம் செய்ய போறதா இருந்தாலும் அவருக்கு கணபதி கோயிலுக்கு போயிட்டு ஒரு தேங்காவை எடுத்து உடைச்சிட்டு ஆரம்பிப்பாங்க. எந்த தடங்களும் வராது. இங்க நம்மள சுத்தி இருக்கிற கோயில்ல எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய பூஜை நடக்கும். நம்ம வண்டியில போகும்போதெல்லாம் பார்த்துருப்போம். ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து பெரிய விநாயகர் சிலை எல்லாம் வைப்பாங்க, பார்த்துருப்பீங்க. ஒரு 15 அடி 20 அடி விநாயகர் சிலை எல்லாம் இருக்கும். நம்ம வண்டியில போகும்போது அழகா பார்க்கலாம். அங்க பூஜை நடக்கும். நிறைய பேருக்கு பிரசாதம் எல்லாம் கொடுப்பாங்க. முடிஞ்சா அவர் கோயிலுக்கு போங்க. நேரம் இருந்ததுன்னா தவம் பண்ணுங்க, அவரை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு நல்லதே நடக்கும். என்னோட வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த காணொலியில் நம்ம வந்து தீட்சை அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தீட்சைன்னா என்ன, தீட்சை யாரால் கொடுக்கப்பட வேண்டும், தீட்சை யாரெல்லாம் பெறுவார்கள், அதை எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த காணொலியில பார்க்க திரு ரஞ்சித் அவர்கள் கொடுத்திருக்காங்க இந்த பதிவை. தீட்சைங்கிறது பொதுவா வந்து குரு சிஷ்ய பரம்பரையில இருக்கும். குரு அவருடைய குரு இப்படி குரு சிஷ்ய பரம்பரையில இருந்து கொடுப்பாங்க. இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் இருக்குது. ஆன்மீகம் சாராத நிறைய இதெல்லாம் வந்து தீட்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு சமூக ஊடகங்கள் மூலமா நீங்க பார்க்கலாம். நிறைய வாங்க நான் தீட்சை தரோம், அங்க வாங்க தீட்சை தரோம். தீட்சைங்கிறது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயத்த உங்களுக்கு நம்ம சொல்றது, ஒரு குருவுக்கு தெரிந்த விஷயத்தை சிஷியனுக்கு சொல்றதுதான் தீட்சை. இந்த தீட்சையை எப்படி பெறணும், அதுக்கான தகுதி என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த காணொலியில் நம்ம பார்க்கலாம். பொதுவாக வந்து நம்ம ஏற்கனவே வந்து அட்டமா சத்துக்களை அடைய வேண்டும் என்றால் அட்டாங்க யோகத்துல பயில வேண்டும். அதுக்கு இந்த இயமம் நியமம் அப்படிங்கிற 2 விஷயம் இருக்கு. இந்த இயமம் நியமம்ங்கிறது வந்து தன்னால் யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் நடக்காம மனதளவுல பாத்துக்கிறது, அதே மாதிரி உடல் அளவுல வந்து தன்னால் யாருக்கும் இந்த தீங்கும் நடைபெறாமல் பாத்துக்கிறது தான் வந்து இயமம் நியமம். இந்த 2 விஷயத்தையும் வந்து இந்த தீட்சை பெறுபவர் வந்து ரொம்ப கட்டாயமா இருக்கணும். இன்னைக்கு இல்லறத்திலிருந்து இருக்கிறவங்க எல்லாம் அன்னைக்கு ஆன்மீகத்தை தேடி வர்றவங்க இன்னைக்கு தீட்சை வாங்கிட்டு போறாங்க. தீட்சை வாங்கினா நிறைய பேர் சொல்லுவாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, அப்படி நிறைய கண்டிஷன்ல இருக்குது. ஆனா அந்த தீட்சை பெறுவதற்கு முன்பு நீங்கள் படிக்க வேண்டியது அகத்தியரின் அந்தரங்க தீட்சா விதி அப்படின்றது ஒரு 10 விதிகள் அவர் சொல்லியிருக்காரு. இந்த 10 விதிகள் நீங்க படிச்சே ஆகணும். தீட்சை நீ வாங்குவதற்கு முன்பு, இல்லை நீங்க ஆன்மீகத்தை தொடுவதற்கு முன்பு, நீங்க ஆன்மீக பயணம் செல்வதற்கு முன்பு, எந்த பயிற்சியை மேற்கொள்வதற்கு முன்பு, நீங்க வாசி எடுத்துக்கலாம், கொண்டு நீ எடுத்துக்கலாம், எதுவும் எடுத்தாலும் சரி தீட்சை பெறணும். தீட்சை பெற வேண்டும் என்றால் அகத்தியரின் அந்தரங்க தீட்சா விதி 10 விதிகள் ரொம்ப முக்கியமான விதிகள். அதை நீங்க படிச்சே ஆகணும். அதற்கப்புறம் உங்கள் குருநாதர் என்னென்ன சொல்றாரு அதை நீங்க வழியா நீங்க கட்டாயமா போகணும். இன்னைக்கு அப்படியெல்லாம் இல்லை, ரொம்ப ஷார்ட் கட் வந்துச்சு. ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி ரொம்ப கடற்கடன்னு ஒன்று வந்துச்சு. ரஞ்சித் அவர்கள் சொல்லும்போது கூட ஒரு ஓமை ஒன்று சொல்லுவாங்க. குருநாதர் எப்படி சைக்கிள் கற்றுக் கொடுக்குற மாதிரி தான். சைக்கிள் கற்றுக் கொடுத்தா எப்படி ஆரம்பத்தில் சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி கொடுத்து கடைசியில் ட்ரைனப் ஆனதுக்கு அப்புறம் விட்டாக்கா அப்படி ரன் ஆகுற மாதிரி குருவும் அப்படிதான் வந்து செய்வாங்க அப்படின்னு. எங்க அப்பா ஒரு காலத்துல சைக்கிள் கற்றுக் கொடுத்த அந்த அனுபவம்லாம் ரொம்ப எனக்கு இன்னைக்கு நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கும். எங்க வீட்டுல வந்து ஒரு 3 பசுமாடுகள் இருந்தது. லக்ஷ்மி, சரஸ்வதி அப்படிங்கிற 3 பேர் வச்சிருந்தோம். அதுல ஒரு மாடு லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியை வந்து எங்க அப்பா என்ன பண்ணிட்டாரு, வித்துட்டு வேற மாடு வாங்கலாம். அதனால கறவை மாடு தான். அதனால அந்த மாடு எங்க கூட ரொம்ப அட்டாச்சா இருந்தது. இன்னைக்கு நான் உட்கார்ந்தானே என்னை அப்படி நாவால் அப்படி எல்லாம் தள்ளி கொஞ்சம் கொடுக்கும். அதெல்லாம் மனசுல ரொம்ப பசுமையான ஒரு இது. வெளியில எங்கேயாவது மேய போயிட்டு வந்து லக்ஷ்மின்னு கூப்பிட்டா வரும். அந்த அளவுக்கு அறிவு உள்ள ஒரு மாடு. நம்ம கட்டிட்டு போல போக வேண்டாம், அது போகாதுன்னா போகாது. அவ்வளவு அறிவு உள்ள அந்த மாடு எங்க அப்பா வித்துட்டாரு. அதை வித்தோன்னா அந்த மாடு இங்கிருந்து போகும், சாயந்தரம் திரும்பி ஓடியாந்துரும். திரும்ப மறுபடியும் எடுத்துக்கொண்டு போய் எங்க அப்பா கொண்டு விடுவார். அப்ப நான் கூட போகும்போது என்ன பண்ணுவாரு, நான் இங்கிருந்து சைக்கிள்ல கொண்டு போய் போகும்போது இங்க நடந்து போவோம், திரும்ப வரும்போது சைக்கிள்ல வரணும். ஸோ அப்படி போகும்போது எப்படின்னா அது ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி, இந்த மாதிரியான ஒரு பிரிட்ஜ் வாட்டத்துல இருக்கும். இப்போ இங்கேருந்து நான் தள்ளிக்கிட்டே ஓடணும். கீழே இறங்கும் போது பார்க்கலாம், விதிக்க வேண்டாம், அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் அவர் ஓடணும். அப்போ எங்க அப்பா என்ன பண்ணுவாரு, அவர் மாட்டை ஓட்டிட்டு விட்டுட்டு திரும்பி வரும்போது என்னை அழைச்சிட்டு வருவார். அப்போ நான் இங்கேருந்து போகும்போது நீ சைக்கிள் ஏன்னா தள்ளிட்டே போற முடியல, நீ ஓட்டி பாரு அப்படின்னு சொல்லுவார். இப்போ ஓட்டி பார்க்கும்போது என்ன பண்ணுவார், முதல்ல எனக்கு சைக்கிள் தள்ளவே தெரியாது, அப்புறம் தள்ள கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதை நான் எப்படி ஓட்டுறது, குரங்கு படல் என்று சொல்லுவாங்க, காலை உள்ளுக்குள்ள விட்டு ஒரு பெடலிங் போடுறது. அதை உள்ள நிக்க வச்சுட்டு என்ன பண்ணுவாரு, 2 ஆண்பரையும் பிடிச்சிருந்தாரு. அது வரைக்கும் நான் உள்ள நானே காலை போட்டு பிடிச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா பிடிச்சிட்டு இருந்தாரு பின்னாடி கேரியரை தள்ளி விட்டாரு. நான் போயிட்டு இருக்குது. முதல் நாள் என்ன ஆச்சுன்னா நல்லா ஃபாஸ்ட்ல போயிட்டு இருக்கு. நான் பிரேக் மட்டும் புடுறா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு, அவ்வளவுதான்.
போயிட்டே இருந்தோம். கிட்டத்தட்ட கீழே டவுன்ல இறங்கி வந்த உடனே ஒரு அங்க ஒரு டீ ஸ்டால்ல வந்து டிஃபன் பண்றதுக்கு மாவு எல்லாம் ஒரு சின்ன பொண்ணு என்னோட ஈக்குவல் தான், ஒரு 10-15. அப்ப எனக்கு வயசே 10 தான். அந்த மாவை தூக்கிட்டு இப்படி நடந்தது. நடந்து வரும்போது எனக்கு பிரேக் பிடிக்க மறந்துட்டேன். எனக்கு தெரியல, டக்குன்னு எங்க அப்பா சொல்லி கொடுத்தாரு, ஆனா நான் பிரேக் பிடிக்க மறந்துட்டேன். டக்குன்னு விட்டுட்டேன். மாவு எல்லாம் கீழே சதுரி அந்த பொண்ணு அடிபட்டு அது காம்பன்சேஷன், அது ஒரு பெரிய கதை. காம்பன்சேஷன் எல்லாம் பண்ணிட்டு திரும்ப வந்து வந்தாரு. அடுத்த நாளும் எனக்கு எங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ சைக்கிள் ஓட்டு அப்படின்றாரு. அப்ப முதல் தவறை நான் இந்த முறை பிரேக் பிடிக்க கத்துக்கிட்டேன். அப்படி ஒண்ணு அப்புறம் பேலன்சிங் எல்லாமே போன ஒரு காலத்துக்கு மேல போறது, சீட்ல உட்காந்து போறது, இப்படி ஒவ்வொன்றா நான் கத்துக் கொடுத்தாரு அப்பா. அதுக்கப்புறம் என்னைய விட்டுட்டாரு. அவர் நானே ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். குருவும் இப்படித்தான் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஆரம்பத்துல ஒரு சில தவறுகளை திருத்தி சொல்லுவார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா போன உடனே இனி நீ ஆன்மீகத்தை தன்னிச்சையாகவே நீ செய்யலாம் அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை உணர்த்தி அவர் வெளியே அனுப்புவார். இதுக்கு பேர் தான் தீட்சா. இந்த தீட்சையை நீங்கள் பெறுவதற்கு முன்பு தீட்சா விதிகளை நீங்கள் கட்டாயம் படித்திருக்க வேண்டும், உணர்ந்திருக்க வேண்டும், கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். இந்த பதிவுல திரு ரஞ்சித் அவர்கள் வந்து தீட்சைனா என்ன, அதை எப்படி பெறுவது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலா சொல்லியிருக்கிறார். வாங்க நம்ம வந்து காணொலிக்குள்ள போலாம். அதற்கு முன்பு சித்தர்கள் திருவடி இணையதள ஆன்மீக வலைக்காட்சிக்கு நீங்கள் புதியவர்கள் என்றால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க கொடுக்குற புதிய காணொலிகள்லாம் மூளை வந்துச்சு. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தம்ப் இம்ப்ரெஷன் கொடுங்க. மீண்டும் மற்றும் ஒரு இனிய காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்தர்கள் திருவடி சிவபாதம். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி திருநாள் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை உங்களின் பங்களிப்பிற்காக கரம் நீட்டுகிறது. உங்களின் இந்த சிறு உதவி ஏழை மற்றும் முதியோருக்கு உணவாகவும், திருக்கோவில்களுக்கு தீபமாகவும், ஆன்மீக அனுபவ காணொலியாக்கத்திற்கும் பயனுள்ளதாய் அமையும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் மேலான உதவிகளை 8438238921 ஜிபே எண்ணிற்கு உங்களுடைய உதவிகளை அனுப்பி வையுங்கள். நன்றியுடன் சித்தர்கள் திருவடி சேவா அறக்கட்டளை. அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த சித்தர் திருவடி யூடியூப் சேனலுக்கு நன்றி. என் பேர் ரஞ்சித். இன்னைக்கு வந்து தீட்சைன்ற ஒரு டாபிக்கை பத்தி நம்ம பேசுவோம். இது வரைக்கும் நான் பேசினது எல்லாமே வந்து என்னோட சொந்த அனுபவத்தை வச்சுதான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இன்னைக்கு வந்து தீட்சைனா என்ன, குரு சிஷ்யன்னா என்னன்னு பார்ப்போம். நான் பேசுறது எல்லாமே வந்து பேசிக் லெவல் டாபிக் தான், ஹை லெவல் இல்ல. இதெல்லாம் வந்து சாதாரண பேசிக் லெவல் டாபிக், எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. குரு சிஷ்யன் அதாவது தீட்சை கொடுக்கறது. இப்ப தீட்சைன்றது ஸ்கூல்ல சேர்ந்து நம்ம எக்ஸாம் எழுதுவோம் பாத்தீங்களா, படிப்பெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, எல்லாம் கத்துக்கிட்ட அப்புறம் கடைசி டைம்ல ஒரு எக்ஸாம் வைப்பாங்க. அதே மாதிரிதான் வந்து குரு சிஷ்யனோட இது தீட்சை கொடுக்கறது. குரு கூடயே சிஷ்யன் கொஞ்ச நாள் இருந்து அவர் பண்ற பயிற்சி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு அவங்க பண்ணிட்டு, அப்போ ஒரு நாள் குரு வந்து உட்கார வச்சு அழகா சொல்லி கொடுப்பாரு. எப்படி நீங்க பண்றீங்க, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அழகா சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பாரு. சொல்லி கொடுத்துட்டு சிஷ்யனுக்கு சொல்லி கொடுப்பாரு அழகா. அது சொல்லி கொடுத்துட்டு அப்புறமா சிஷ்யன் வந்து நல்லா பண்றாரு, இனிமே என் உதவி, குரு உதவி இல்லாம சிஷ்யனால பண்ண முடியுது. அதாவது சைக்கிள் ஓட்டமும் நம்ம கை பின்னாடியே பிடிச்சிட்டு போவோம் பாத்தீங்களா, இனிமே என்னோட பிடி தேவையில்லை, அவனே நல்லா சைக்கிள் ஓட்ட கத்துக்கிட்டான். அதே மாதிரிதான் வந்து குரு வந்து சிஷ்யன்கிட்ட இனிமே பயிற்சிக்கு குரு உதவி உனக்கு தேவையில்லை, நீயே சொந்தமா பண்ற அளவுக்கு தகுதி ஆயிட்ட, நீயே போய் பண்ணிக்கோ, இனிமே என் உதவி தேவையில்லை. ஏன்னா இந்த பயிற்சி வந்து சரியா பண்ணணும். இப்போ வந்து வண்டி, ஒரு பைக்கு வாங்க போகும்போது நம்ம மெக்கானிக்கை கூட்டிட்டு போவோம். இப்ப பைக் செகண்ட் ஹேண்ட் பைக்லாம் வாங்குவோம் பாத்தீங்களா, அதெல்லாம் வாங்கும்போது மெக்கானிக்கை கூட்டிட்டு போவோம். ஏன்னா அந்த மெக்கானிக்கை வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இன்ஜின் சவுண்டை வச்சு வண்டி இன்ஜின் நல்லா இருக்கான்னு ஈஸியா கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரிதான் குரு வந்து சிஷ்யன் வந்து நல்ல பிரீத்திங் பண்றானா, நல்ல தவம் பண்றானா, அதை பேஸ் பண்ணி அந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் அந்த சத்தம்லாம் வச்சுதான் குரு வந்து அழகா வந்து சூஸ் பண்ணுவார். இவன் வந்து கரெக்டா பண்றான், இனிமே என் உதவி தேவையில்லை, சரியா பண்றான், இனிமே நீ ஒரு 7-8 வருஷம் நல்லா பயிற்சி பண்ணிட்டு நீயே குரு ஆயிருப்பா அப்படின்னு சொல்லுவார். இன்னும் சில பேர் வித்தையை சொல்லி கொடுத்து சத்தியம் வாங்கிடுவாங்க, இது யாருக்கும் சொல்லி கொடுக்க கூடாது, வேற யாருன்னா கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா என்கிட்ட கொண்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய வித்தை அதனாலேயே அழிஞ்சு போயிருக்கு. இப்போ தீட்சைன்றது வந்து தெரிஞ்சது தெரியாதவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது. இப்போ வந்து சிஷ்யன் வந்து சிஷ்யன் வந்து வடக்கு நோக்கி உட்காருவான், குரு வந்து தெற்கு நோக்கி உட்காருவார். ஒரு வழக்கு வச்சிருப்பாங்க. அப்போ வந்து சிஷ்யன் வந்து ஒரு தட்டுல வந்து ஃப்ரூட்ஸு, கொஞ்சம் குரு தட்சணை இதெல்லாம் வந்து வச்சு கொடுப்பாங்க. பணம் வந்து சிஷ்யங்க கொடுத்துதான் ஆகணும். குரு தட்சணைன்ற ஒரு முறை இருக்கு, இதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர், இதுக்குன்னு ஒரு முறை இருக்கு, அது கொடுத்துதான் ஆகணும்.
அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு, அந்த என்ன சொல்லுவாங்க, தாம்பூலம் தட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா? அதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் குரு தட்சிணை வச்சு அவருக்கெல்லாம் கொடுக்கும்போது அவர் வந்து கடவுள் வழிபாடு பண்ணிட்டு அங்கே வச்சு தட்டை அந்த வழக்கு பக்கத்தில் எரியிற வழக்கு பக்கத்தில் வச்சு அப்போ வந்து சிஷ்யனுக்கு வித்தையை கற்றுக் கொடுப்பாரு பொறுமையாக, எப்படி செய்யணும், என்ன பண்ணணும் சொல்லிட்டு ஒரு நாள் நல்லா அழகாக சொல்லி கொடுத்துட்டு 2-3 நாளைக்கு உட்காந்து பார்ப்பாரு, இவன் வந்து சரியா செய்கிறானா, சரியா செய்கிறான் அப்படின்னு தெரிஞ்சு குருவுக்கு கன்ஃபார்ம் ஆனவுடனே இனிமே நீயே போய் பண்ணிக்கோ, இனிமே என் உதவி உனக்கு தேவையில்லை, தைரியமா போய் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லி குரு வந்து ஆசீர்வாதம் பண்ணி அமுச்சு விடுவார். இப்போ சில பேரை பார்த்துருக்கேன், தீட்சை வாங்கிட்டு போயிடுவாங்க, இவர் தான் என் குருன்னு சொல்ல வெட்கப்படுவாங்க. அது ஏன்னு தெரியல. சில பேர் குரு பேரை சொல்ல தயங்குவாங்க. இதுல வந்து இன்னொரு காமெடியான விஷயம் என்னன்னா, நீங்க ஒரு குருநாதர் கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்களேன், நீங்க யார்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு வந்தீங்கன்னு. எனக்கு குருலாம் இல்லப்பா, எனக்கு போகர் தான் குரு, நான் புக்கு படிச்சேன். நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு வீடியோ பார்த்துட்டு வந்து குருநாதர் ஆயிடுறாங்க. முறைப்படி இப்ப எப்படிங்க கரஸ்ல படிக்கிறதுன்னா ரெகுலரா காலேஜ் போய் படிக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நான் படிக்கவே இல்லை, என்கிட்ட ப்ராப்பரான ப்ரொசீஜரும் இல்லை. ஒரு குருன்னு போய் பார்க்கும்போது உங்க குரு யாருன்னு கேட்டு பாருங்களேன். அவங்க குரு பேரை சொன்னா ஓகே முறைப்படி கத்துக்கிட்டாரு. எனக்கு குரு யாருமே இல்லைன்னா அவர்கிட்ட கத்துக்க வேண்டாம், வேஸ்ட். ஏங்க சுயம்புவா வரத்துக்கு யாருங்க அவரு? முருகருக்கே குரு இருந்தாரு. ப்ராப்பரா அவங்க கிட்ட கேளுங்க, உங்க குருநாதர் இருக்காரு, அவர் பேர் என்னன்னு கேட்டு பாருங்க. அவங்க ப்ராப்பரா சொன்னாங்கன்னா சரி போய் கத்துக்கோங்க. இல்லை எனக்கு குரு இல்லை, நான் சுயம்பு, நானே கத்துக்கிட்டேன், என் கனவுல வந்து சொல்லி கொடுப்பாங்க, இப்படிலாம் சொன்னா வேஸ்ட், டைம் வேஸ்ட். போய் கத்துக்காதீங்க. நான் பேசுறதெல்லாம் என்னோட கருத்து தான். ப்ராப்பர் குரு கிட்ட போய் கத்துக்கோங்க வித்தைய. இல்லைன்னா எனக்கு கால் பண்ணுங்க, எந்த ஊர்ல இருக்கீங்க, என்ன பண்றீங்கன்னு டீட்டெயில்ஸ் சொல்லுங்க. உங்க இடத்துலயே நல்ல குரு யாருன்னா இருந்தா நானே விசாரிச்சு உங்களுக்கு நம்பர் தரேன். இல்லை கத்துக்கணும்னா நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வாங்க, நானே உங்களுக்கு தீட்சை தரேன். நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தவம் பண்ணுங்க, நல்லா இருங்க. வாய்ப்பு கொடுத்த சித்தர் திருவடி யூடியூப் சேனலுக்கு நன்றி. என் பேர் ரஞ்சித். நமஸ்காரம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு. வணக்கம்.